நல்ல திறமைசாலி. மொத நான் விஜய் டிவில கலக்கும்போது ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆடிஷனுக்கு வந்து விஜய் டிவிக்கு தான் வந்திருந்தாப்படி. கூட வந்து பாஸ்கர்னு ஒரு தம்பி கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவர் மதுரை சங்கர் சார் கொஞ்சம் ரோபோ மாதிரி பாடியிலலாம் ஸ்டீல் பெயிண்ட் போட்டுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு. சரி சங்கர் செஞ்சு காமிங்க அப்படின்னு. அப்போ அந்த பெயிண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி அந்த பாடி செஸ்ட் ஷோல்டர் இதெல்லாம் தனித்தனியா ஷேக் பண்ணி காமிச்சாரு. அப்ப நான் சொன்னேன், இது வந்து என்னன்னா காமெடி ஷோ சங்கர், நீங்க எனக்கு வந்து காமெடி பண்ணணும், அதுதான் மெயின் அப்படின்னு சொன்னப்ப அஹ், நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் சார் மாதிரி பேசி காமிச்சாரு. நான் சொன்னேன், யார் வேணாலும் யார் வாய்ஸ் வேணாலும் பண்ணிடலாம், ஆனா பட் எனக்கு வந்து நீங்க வாய்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு, ஆனா இதுல காமெடி இல்லை அப்படின்னு இம்மிடியா வந்து காமெடியா வந்து மிமிக்ரி பண்ணி காமிச்சார். சரி நீ வாங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கிறேன்னா அப்படிதான் வந்து முதலா வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு செலக்ட் ஆகினாரு. அதனுடைய ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா மிமிக்ரியிலேருந்து எடுத்துக்கிட்டா ரோபோசங்கர் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். நீங்க தான் முதல் முறையா அவரை தொலைக்காட்சிக்குள்ள அழைச்சிட்டு வரீங்க. அது வரைக்கும் ஸ்டேஜ் ஷோன் பண்ணிட்டு இருந்தவர் உங்களால தான் தொலைக்காட்சிக்கு அழைத்து வரப்படுகிறார். ஆமா ஆமா, அதுதான் உண்மை. முதல்ல அடையாளம் கண்டதே நீங்க தான் அவரை. அப்ப ஆமா ஆமா, அது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாய்ஸ் எடுத்துக்குவாங்க, பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் வாய்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த டைலாக் தான் வந்து ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலோ இல்லை நார்மலா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த வாய்ஸ் தான் பேசுவாங்க. நான் இப்ப சொல்லுவேன், இப்ப ரஜினி சார் மாதிரி பேசுவேன், கமல் சார் மாதிரி பேசுவேன், கார்த்திக் சார் மாதிரி பேசுவேன், கேப்டன் சார் மாதிரி பேசுவேன்னு சொல்லுவாங்க. ரஜினி சார் மாதிரி பேசுறதுக்கு ரஜினி சார் இருக்காரு, கமல் சார் மாதிரி பேசுறதுக்கு கமல் சார் இருக்காரு, கேப்டன் மாதிரி பேசுறதுக்கு கேப்டன் சார் இருக்காரு. நீங்க அவர் வாய்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணி பேச போறீங்க, எனக்கு தேவை காமெடி அப்படின்னு சொல்லி தான் நான் ரோபோ கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் சொல்லும்போது, சார் இல்லை சார் என்னால் காமெடி என்னால் காமெடி செய்ய முடியும் சார், நான் சூப்பராக செய்வேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. நம்ம நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா மிமிக்ரி பண்ணக்கூடிய டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் காமெடி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுப்பேன் கான்செப்ட், இந்த கான்செப்ட் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இது வந்து டயலாக் இப்படி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்கள கைடன்ஸ் பண்ணி செதுக்கி செதுக்கி கொண்டு வந்ததுதான். ரொம்ப ஆல்ரெடி செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிலை, அதை நான் வந்து மெருகேற்றினேன், அவ்வளவு.